நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. அதுதான் ஆசை. சில சமயம் அந்த சக்தி நம்மளை வழிநடத்தும். ஆனா பல சமயம் நம்மளை அது அடக்கி ஆளும். அந்த ஆசைய, குறிப்பா நம்மளோட காம உணர்வுகளை எப்படி ஒரு எதிரியா பார்க்காம நமக்கு சாதகமா மாத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன். இது உங்க பிரைன் 45. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆசை உங்களை ஆட்டி படைக்குதா, இல்ல நீங்க அது ஒரு கருவியா பயன்படுத்துறீங்களா? நாம இங்க ஆசையை அழிக்க போறதில்ல, அடக்கி ஆள போறோம். அதுதான் வித்தியாசம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கலாம். காமம் சார்ந்த எண்ணங்கள் வர்றது தப்பே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒண்ணு. அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியாவோ வெக்கப்பட வேண்டிய அவசியமோ இல்ல. சரி, இதுவும் ஒரு பகுதி தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாலே பாதி போற ஜெயிச்ச மாதிரி. இப்போ இந்த பயணத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைனா பார்த்தரலாம். முதல்ல ஆசை எவ்வளவு பெரிய சக்தின்னு புரிஞ்சுக்க பார்ப்போம். அப்புறம் நம்ம மூளைக்கும் மனசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். இத கையால பிராக்டிக்கல் டூல்ஸை பார்த்துட்டு கடைசியா இந்த சக்தியை வச்சு எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு பார்த்து முடிப்போம். ரெடியா? வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த ஆசையை ஒரு வில்லனா பார்க்கறத விட்டுட்டு அது நமக்குள்ள இருக்கிற ஒரு அடக்க முடியாத ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல்னு எப்படி பார்க்கறதுன்னு ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஆசைங்கிறது நம்ம கூடவே பிறந்தது. அது விடாப்பிடியா இருக்கும். அதை எதிர்த்து போராடுறது இருக்குதுல்ல, அது ஒரு பெரிய ரப்பர் பந்த தண்ணிக்குள்ள அமுக்க முயற்சி பண்ற மாதிரி. நீங்க எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வேகமா மேலே எழும்பி வரும். அதனால முதல் ஸ்டெப் என்னன்னா, போராடுறது இல்ல, சரின்னு ஏத்துக்கிறது தான். இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற உணர்வு எங்கிருந்து வருது? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்ம மூளை, நம்ம மனசு, அப்புறம் நம்மளோட உயிராற்றல்னு இந்த 3 கோணத்திலையும் டீட்டெயில்டா பார்ப்போம். நம்ம மூளைக்குள்ள டோபமைன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு. இதுதான் சூப்பர், இதை திரும்ப செய்யு நமக்குள்ள சிக்னல் கொடுக்குது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட்டு எல்லாமே இந்த டோபமைனை வச்சு தான் விளையாடுது. ஒரு லைக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷனு, இது எல்லாமே ஒரு சின்ன டோபமைன் ஹிட். இதனால மூளை அதுக்கு அடிமையாகி திரும்ப திரும்ப அதையே தேட வைக்கும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சியாவே ஆயிரும் இல்லையா? கவிஞர் கபீர் சொன்ன இந்த வரி ரொம்ப ஆழமானது. இங்க ஆசைப்படும் உயிரினம்னு அவர் சொல்றது வேற ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்குள்ள எப்பவும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த குரல் தான் நம்மளோட ஈகோ. அதுக்கு எப்பவுமே பத்தாது. அது புதுசு புதுசா ஆசைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. உங்களோட பாலியல் ஆற்றல், அதாவது செக்ஷுவல் எனர்ஜி, அது வெறும் உடல் ரீதியான ஆசை மட்டும் கிடையாது. அதுதான் உங்களோட படைப்பாற்றல் சக்தி. கிரியேட்டிவ் எனர்ஜியும் அதுதான். அந்த ஆற்றலை சரியா வழி நடத்தினா நீங்க கலைஞராகலாம், விளையாட்டு வீரராகலாம், தொழில்ல உச்சத்தை தொடலாம். இதுக்கு பேர் தான் ஆற்றல் மாற்றம். அப்போ நம்ம முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று அடக்குமுறை, இன்னொன்று திசை திருப்புதல். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க ஆசைங்கிறது ஒரு கரப்புரண்டு ஓடுற ஆறு மாதிரி. அடக்குமுறைங்கிறது அந்த ஆத்துக்கு குறுக்க அணைய கட்டுறது. ஒரு நாள் நிச்சயம் அது உடஞ்சு பெரிய சேதத்தை உண்டாக்கும். ஆனா திசை திருப்புதல்ங்கிறது அப்படி இல்லை. அது அந்த ஆத்துல இருந்து ஒரு கால்வாயை வெட்டி வறண்ட நிலத்துக்கு பாய்ச்சுற மாதிரி. அதே ஆற்றல் தான், ஆனா இப்போ அது அழிவுக்கு பதிலா ஆக்கத்துக்கு பயன்படுது. இதைத்தான் இப்ப நம்ம செய்ய போறோம். சரி, இந்த தியரிலாம் போதும். இப்ப பிராக்டிக்கலா என்ன செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. உங்க உள் உலகத்தோட மாஸ்டரா நீங்க மாற போறீங்க. அதுக்கு தேவையான சில சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முதல் படி விழிப்புணர்வு தான். அதாவது என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. உங்க ஆசைகளை எது தூண்டுதுன்னு கண்டுபிடிங்க. கோபமா, சோகமா, இல்ல போர் அடிக்கிறதா, எதுன்னு கண்டுபிடிங்க. இந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அது கூட சண்டை போடாதீங்க. ஒரு தூரத்துல இருந்து ஓ இந்த எண்ணம் தான் வந்திருக்கான்னு ஓரமா நின்று பார்க்குற மாதிரி பாருங்க. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோலுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது உங்க மூளைக்கு நீங்களே கொடுக்கிற சீட் கோடு மாதிரி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. கஷ்டமான நேரத்துல என்ன செய்யணும்னு குழம்பாம முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு அந்த தேவையில்லாத எண்ணம் வந்தா உடனே 3 தடவை ஆழமா மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு பாட்டை கேட்பேன் அப்படின்னு ஒரு பிளானை போடுறது. இது சுய கட்டுப்பாட்டை, அதாவது செல்ஃப் கண்ட்ரோலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிரும்.
அப்போ ஓ இப்படி நடந்தா நான் அதைத்தான் செய்ய போறேன்னு உங்களோட ப்ரீ பிளான்ல அந்த அப்படி செய்வேன் என்னவா இருக்கலாம்? இதோ உங்களுக்காக ஒரு டூல் கிட். காம எண்ணங்கள் வரும்போது உங்க கவனத்தையும் சக்தியையும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல திருப்புங்க. அதாவது உடற்பயிற்சி செய்யலாம், படம் வரையலாம், இல்ல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். உங்க டூல் கிட்ட எப்பவும் தயாரா வச்சுக்குங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாயிக் டெக்னிக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளையோ நண்பர்களையோ எடுத்துக்கோங்க. இப்போ உங்க மனசு அது மேல போட்டிருக்க எல்லா கலர் பூச்சையும் கற்பனைகளையும் எடுத்துட்டு இப்போ அது உண்மையா என்னவா தெரியுதுன்னு பாருங்க. அத மூலப்பொருட்களா பிரிச்சு பாருங்க. உதாரணமா மார்க்கஸ் எர்லியஸ் என்ன சொல்றாருன்னா, ஸ்வான் மீன் கறின்னு சுவையான மீன் கறியா பார்க்காம அது வெறும் செத்த மீனோட உடம்புன்னு பார்க்கறதும், ரொம்ப விலையுயர்ந்த ஒயின்னு பார்க்காம அது வெறும் திராட்சை சாறுதான்னு பார்க்கறது. இதே மாதிரி நம்மளோட தீவிரமான ஆசைகளை அதோட உண்மையான ரூபத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போது அது மேல வச்சிருந்த பிடி தானா தளர்ந்துடும். இப்ப நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம். இந்த செல்ஃப் கண்ட்ரோலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில உண்மையான நீடிச்ச வெற்றியை அடையிறது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சக்தி அங்க இங்கன்னு செதறி போறதுக்கு பதிலா ஒரு லேசர் மாதிரி ஒரே இடத்துல குவியும் போது என்ன நடக்கும்? உங்க கவனம் பல மடங்கு அதிகமாகும், மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாங்கிற தைரியம் வரும். இது எல்லாம் தான் வெற்றிக்கு தேவையான அஸ்திவாரமே. உண்மையான சுய ஆளுமையோட உச்சகட்டமே இதுதான். ஆசையற்ற ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில நீங்க சின்ன ஆசையை துரத்திட்டு போக மாட்டீங்க. இதுக்கு நல்ல உதாரணம் இருக்கு. பட்டாம்பூச்சியை துரத்தி பிடிக்கிறதுக்கும் நல்ல அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கி பட்டாம்பூச்சிங்களை உங்களை தேடி வர வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். அதனால இதெல்லாம் உங்களை அடக்கி வைக்கிற ரூல்ஸ்ன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்களுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான சக்தியை முழுசா வெளியே கொண்டு வர உதவுற ஒரு சாவி. அந்த சக்தியோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தேவையில்லாத ஆசைகளுக்காக எதிர்த்து போராடுறதுல நீங்க தினமும் செலவிடுற அந்த ஆற்றலை உங்களோட மிகப்பெரிய கனவுல உங்க லட்சியத்துல முதலீடு செஞ்சா உங்களால என்ன சாதிக்க முடியும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. காம எண்ணங்கள்ல இருந்து வெளிவர டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.